அநேக வேளைகளில் நாம் ஒரு தவறை சுட்டி காட்டும் போது பாதிக்கப்படுவது நாமதான் இருக்கும். தவறு செய்தவர்களை விட்டு நாம் தான் ஏதோ பெரிய தவறு செய்தது போல காட்டப்படுவோம். ஆனாலும் தவறை தவறு என்று சுட்டிக்காட்டும் எண்ணம் நம்மிடம் உண்டா? வீடு நிறைய பொருளும் உணவும் வைத்துக்கொண்டு இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் நமக்கு உண்டா? வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்று நாம் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த அதிகாரத்தில் இயேசுவுக்கு முன்னோடியான யோவான் ஸ்நானன் கொலை செய்யப்படுகிறான். இயேசு தனியே போகிறார். 5000 பேரை போஷிக்கிறார். சீடர்களை கடலுக்கு அனுப்புகிறார். பின் அவர்களை நோக்கி தண்ணீரின் மேலே நடந்து செல்கிறார். ஆகிய நிகழ்ச்சிகளை இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். மத்தேயு தொடர்ந்து சொல்லி வரும் இந்த இயக்கம் இந்த அதிகாரத்திலேயும் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இப்பொழுது புறக்கணிக்கப்படுகிறார். சமய தலைவர்களோடு பிரச்சனை உருவாகிறது. இந்த அதிகாரத்திலே இவை மேலும் பெரிய பிரச்சனைகளுக்கு நேராக செல்கிறது. ஏரோது தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொள்ள யோவான் ஸ்நானனை கொலை செய்கிறான். இது வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் எதிரான வெளிப்படையான விரோத செயல். இது இறுதியிலே இயேசுவையும் பாதிக்கும். இயேசுவின் நேரம் இன்னும் வராததால் இயேசு இப்பொழுது பின்வாங்குகிறார். இயேசு கிறிஸ்து 5000 புருஷர்களுக்கு மேலாக ஜனக்கூட்டத்தை போஷிப்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதத்தை 4 சுவிசேஷகர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்தே இது எவ்வளவு முக்கியமான ஒரு அற்புதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். அக்காலத்தில் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானகன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். பிரியமானவர்களே, இது ஒரு மூட நம்பிக்கை. ஆனால் இது வேதாமத்தின் மூட நம்பிக்கையோ, இயேசுவின் மூட நம்பிக்கையோ, அவருடைய அப்போஸ்தலர்களின் மூட நம்பிக்கையோ இல்லை. கிறிஸ்தவத்தின் மூட நம்பிக்கையும் இல்லை. இது ஏரோதுவின் மூட நம்பிக்கை. அவனோடு இருந்த அறிவில்லாத மக்களின் மூட நம்பிக்கை. நான் மூட நம்பிக்கைகளை எல்லாம் பின்பற்றுவதில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு பலர் நாள் நட்சத்திரம் பார்க்கிறார்கள். மேலும் செய்தித்தாட்களிலே, தொலைக்காட்சியிலே வரும் ராசி பலன்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். கற்றவர்கள் கூட இப்படிப்பட்ட காரியங்களை நம்புகிறார்கள். வேத வசனத்தை விட்டு விலகி போகிற அந்த வினாடியிலேயே நாம் மூட நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுகிறோம். எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்துவின் ஊழியமும் அவருடைய வாழ்க்கையும் அரியணையில் இருந்த ஏரோதை அசைக்கிறது. ஏரோதுவையும் அவன் குடும்பத்தாரையும் நாம் உலக வரலாற்று புத்தகங்களிலே வாசித்து பார்த்தால் அவர்கள் மிகவும் கேடானவர்களாகவும் தீமையை செய்ய அஞ்சாதவர்களுமாய் இருந்தார்கள் என்று பார்க்கலாம். இந்த அதிகாரத்திலே தொடர்ந்து வருகிற வசனங்கள் அப்பொழுதுதான் நடைபெற்ற காரியங்கள் அல்ல, முன்பே நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் செய்தியை குறித்தும் செயல்களை குறித்தும் கேள்விப்பட்ட ஏரோது பயமடைந்தான். ஏனென்றால் ஏற்கனவே அவன் யோவான் ஸ்நானனை கொலை செய்து விட்டான். கொலை செய்யப்பட்ட யோவான் ஸ்நானன் தான் இப்பொழுது உயிரோடு வந்து விட்டானோ என்று பயப்படுகிறான். அவன் நிரந்தரமாக யோவான் ஸ்நானனை அழித்து விட வேண்டும் என்று யோசித்தான். ஏரோது ஒரு குடிகாரன், ஒழுக்கக்கேடானவன், இழிவானவன், பலவீனமானவன். அவன் ஒரு கொலைகாரன். இயேசுக்கு முன்னோடியான யோவான் ஸ்நானனை கொலை செய்து விட்டான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்ய ஏரோது திட்டமிட்டான். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்பட்ட விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3 வசனம். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். இது கடந்த கால நடவடிக்கை. ஏரோது ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை சிறையிலே அடைத்தான். ஏரோது மற்றவர்களால் எவ்வாறு செல்வாக்கு பெற்றான் என்பதை கவனித்தீர்களா? இங்கே அது ஏரோதியாளால், பின்னர் அது மற்றவர்களால் இருக்கும். ஏரோது ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்படுகிறான். அவன் செய்த அனைத்தும் மற்றவர்களின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே செய்யப்பட்டவை. கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 4 வசனம். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். யோவான் ஸ்நானகன் ஒரு அரசியல்வாதி அல்ல. எனவே அவன் ஏரோதின் ஒழுக்கக்கேட்டை பற்றி வெளிப்படையாக சொல்லிவிட்டான். வசனம் 5 பாருங்கள்.
ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். ஏரோது மக்களை பார்த்து பயந்தான் என்று நான் வாசிக்கிறோம். மத்தேயு 14:6. அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். ஏரோது ஒரு மூர்க்கமான காம வெறி பிடித்த கிழவன். அந்த நேரத்திலே தன் சகோதரனின் மனைவியுடன் வசித்து வந்தான். எனவே தைரியமாக யோவான் ஸ்நானன் அவன் மேல் குற்றம் சுமத்தி இருந்தான். மத்தேயு 14:7. அதிநிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் ஏதாவது பொருள் சார்ந்த விஷயத்தை கேட்பாள் என்று அவன் எதிர்பார்த்தான். நிச்சயமாக நியாயமான ஒன்றைத்தான் கேட்பாள் என்றுதான் நினைத்திருந்தான். வசனம் 8 பாருங்கள். மத்தேயு 14:8. அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானகனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். தாய் ஏரோதியாள் ஏரோது என்ற பெயருக்கு ஏற்ப வாழ்ந்தாள். யோவான் அவளை கண்டித்ததால் பழிவாங்க துடித்தாள். சமயம் என்று பார்த்து ஒரு கொடூரமான வேண்டுகோளை ஏரோதின் முன் வைக்கிறாள். மத்தேயு 14:9 பாருங்கள். ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு. கவனித்தீர்களா? ஒரு மனிதன் எப்படி தூண்டப்படுகிறான் பாருங்கள். ஒரு வாக்குறுதியை அளித்துவிட்டு அதை நிறைவேற்றாவிட்டால் தனது விருந்தினர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று அவன் பயப்படுகிறான். மத்தேயு 14:10-11 ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணிவித்தான். அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். அந்த நாளிலே நடந்தவற்றை பற்றிய ஒரு சோகமான மற்றும் மோசமான பதிவுதான் இது. அன்றைய சமூகத்தின் நிலையை இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்துகிறது. யோவான் ஸ்நானன் தலை துண்டிக்கப்பட்டு அவனது தலை நடனமாடிய பெண்ணின் கையிலே ஒரு தட்டிலே வைத்து கொடுக்கப்பட்டது. மனித இயல்பு பெரிதாக மாறவில்லை. காமமும் கொலையும் இன்றைய சமூகத்திலேயும் ஒரு அங்கமாகவே இருக்கிறது. வசனம் 12 பாருங்கள். மத்தேயு 14:12. அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். யோவானின் சீடர்கள் அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் கனிவுடனும் அன்புடனும் மரியாதையுடனும் அடக்கம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் செய்கைகள் ஏரோதுக்கு மேலும் பயத்தை உண்டு பண்ணி அவன் வேறு ஏதாவது தீமையான காரியங்களை செய்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினாலும் இயேசு தூரமான இடத்திற்கு போனார். மத்தேயு 14:13. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். ஆம், இயேசு நடந்ததை கேள்விப்பட்டு அந்த இடத்தை விட்டு படகிலே ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். அவர் கலிலேய கடலிலே படகிலே சென்றாலும் மக்கள் கலிலேய கரையை சுற்றி நடந்து வந்து அவர் இருந்த இடத்திற்கு போய் சேர்ந்து விட்டார்கள். பொதுமக்கள் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு நேசித்தார்கள், எவ்வளவு தேடினார்கள் என்பது இது நமக்கு காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவும் மக்களிடத்திலேயே மிகவும் பிரபலமானவராகவே இருந்தார். மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். மீண்டுமாக அவர்கள் அநேக வியாதியஸ்தர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த ஒருவரையும் சுகமாக்காமல் அவர் அனுப்பவில்லை. அவர் எல்லாரையும் குணமாக்கினார். விசுவாசத்தோடு நீங்களும் இயேசுவை தேடி வந்தால் உங்களையும் குணமாக்குவார். இயேசு பசியாய் இருந்தவர்களை போஷிக்கிறார். தொடர்ந்து கவனிங்கள். மத்தேயு 14:15. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இங்கே என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவுக்கு சீடர்கள் அறிவுரை கொடுக்க முயற்சிக்கிறார்கள். ஜனங்களை கிராமங்களுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்பதே அவர்கள் சொன்ன அறிவுரை. ஆனால் அதற்கு இயேசு என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 14:16. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார்.
இயேசு 5000 பேரை போஷித்த அற்புதம் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காரணத்திற்காகவே இதை மிக முக்கியமான அற்புதம் என்று சொல்லலாம். சீஷர்கள் ஏதோ இயேசு கிறிஸ்துவுக்கு ஆலோசனை கொடுக்க அமைக்கப்பட்ட குழு போல நினைத்து மக்களை அனுப்பிவிடும்படியாக சொல்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இது ஒரு அசாத்தியமான கட்டளை என்று சொல்லலாம். மத்தேயு 14:17 பாருங்கள். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். இன்றும் நம்முடைய திருச்சபைகளிலே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து கொண்டும் பரிதாபமான நிலைமையிலே இருக்கிறோம். தேவையில் இருப்பவர்களையும் பார்த்து உங்கள் உணவை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வெளியே அனுப்புகிறோம். ஆனால் உண்மையாக தேவையற்ற காரியங்களுக்காக பல லட்சம் ரூபாய் செலவு செய்கிறோம். உணர்வு பூர்வமான ஆறுதல் தேடி வருகிறவர்களை மனநோய் மருத்துவர்களிடமும் உடல் ரீதியான பிரச்சனைகளிலே இருப்பவர்களை அரசாங்கத்திடமும் அனுப்புகிறோம். தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்மிடத்திலே ஆவிக்குரிய உணர்வு இருக்கிறது. அது 5 அப்பமும் 2 மீன்களையும் கொண்ட சிறிய அளவாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் குறைவுபட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்மிட மட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இருந்தால் நம்மிட வருகிற மக்கள் கூட்டத்தை நாம் வேறு யாரிடம் அனுப்ப மாட்டோம். இன்றைய பிரச்சனைகளுக்கு விடை அரசாங்கத்திடம் இல்லை, மனிதனின் கற்பனா சக்தியிலும் இல்லை, தேவனிடம் மட்டுமே அது இருக்கிறது. மனிதனின் எல்லா பிரச்சனைகளுக்கான விடையும் தேவனிடத்திலே உண்டு. பிரியமானவர்களே, இன்றைய திருச்சபைகளிலே வல்லமை இல்லை. மத்தேயு 14:18 பாருங்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு சொன்னதை கவனித்தீர்களா? என்ன அழகான பதில் பாருங்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நம்மிடத்தில் இருக்கிறதை கொண்டல்ல, எது நம்மிடத்தில் இல்லையோ அதை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆனால் கேள்வி என்னவென்றால், நம்மிடமுள்ள அனைத்தையும் அவரிடத்திலே கொடுத்து அவருடைய சித்தப்படி நம்மை வழிநடத்த நாம் அவரை அனுமதிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதுதான். அந்த சிறுவனிடத்தில் இருந்தது சிறிய ரொட்டி தான், சிறிய மீன்கள் தான். அவனுடைய மதிய உணவிற்காக அவனுடைய பெற்றோர் அவனுக்கு அதை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். அது முழுவதையுமே அவன் சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் அதை தன்னிடத்திலே கொண்டு வரும்படியாக இயேசு கேட்டார். மத்தேயு 14:19 பாருங்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டார். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அங்கே 100 பேராக 50 பேராக உட்கார சொன்னார் என்று வாசிக்கிறோம். அந்நாட்களிலே பல வர்ண நிறங்களிலே அவர்கள் உடை உடுத்தி இருப்பார்கள். ஒவ்வொரு கிராம மக்களும் ஒவ்வொரு விதமான உடை உடுத்தி இருக்க வேண்டும். இத்தனை அதிகமான மக்கள் அந்த பச்சை பசேல் என்ற புல்வெளியிலே கூட்டம் கூட்டமாக வரிசையாய் அமர்ந்திருப்பது காண கண்கொள்ளா காட்சியாக இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து அவர்களை ஒழுங்காக உட்கார்ந்து சாப்பிடுவதற்காக வழி நடத்துகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த காரியத்தை செய்தாலும் ஒழுங்கோடும் கிரமத்தோடும் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டிலே பொருட்கள் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது ஒரு பெரிய கூட்டமாக நாம் சேருகிற இடங்களிலே ஒழுக்கம் கடைபிடிக்கப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். ஜனங்களை ஊருக்குள்ளே அனுப்பிவிட வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்த ஆளுகை குழுவின் அங்கத்தினராய் இருந்தவர்கள் இப்பொழுது பந்தி பரிமாறுகிறவர்களாய் மாறுகிறார்கள். இது உண்மையில் அப்போஸ்தலர்கள், சீடர்கள், ஊழியர்கள், சுவிசேஷகர்கள் மற்றும் நம் நாட்களிலே உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களின் குறிப்பிட்ட ஊழியமாய் இருக்க வேண்டும். நாம் தேவையுள்ள மக்களுக்கு உணவளிக்க வேண்டும். நமது சபைகளிலே கஷ்டப்படுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் வேலை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். எல்லாரும் ஏதாவது ஒரு குழுவின் தலைவராகவோ அல்லது வேறொரு தலைமை பதவியில் இருக்கவோ விரும்புகிறார்கள். திருச்சபைக்கு தேவை ஜீவ அப்பத்தை விநியோகிக்க பணியாளர்கள் தேவை. அப்பம் கடவுளின் வார்த்தை. அனைத்து விசுவாசிகளும் அதை விநியோகிப்பவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பணி. பிரியமானவர்களே, மத்தேயு 14:20 பாருங்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இன்றைக்கு நம்மிலே பலர்
பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பொருட்களை வாங்கி குவிக்கிறோம். ஆனால் கடந்த இரவில் கூட எத்தனையோ மக்கள் உண்ண உணவில்லாமல் படுக்க சென்றிருக்கிறார்கள். இன்றும் விழித்து எழும்பியிருக்கிற எண்ணற்ற மக்கள் முழுமையாக 3 நேரமும் உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிச்சயமற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த காலத்திலே நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. பலர் 3 வேளை உணவில்லாமல் இருந்தார்கள். அந்த சமயத்திலே 12 கூடை நிறைய மீதி இருந்தது. அப்படி என்றால் அங்கே இருந்த அனைவரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு இருப்பார்கள் இல்லையா? சரி, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். அங்கே ஆண்கள் மட்டும் 5000 பேர். அப்படி என்றால் பெண்களும் சிறுவர்களும் கணக்கில் சேர்க்கப்படவில்லை. ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண்ணையும் ஒரு குழந்தையும் கூட்டினாலே 15000 பேர் எண்ணிக்கை வருகிறது. அன்றைக்கு குறைந்தபட்சம் 15000 பேர் சாப்பிட்டிருப்பார்கள். இவ்வாறு மக்களை போஷித்த இயேசு கிறிஸ்து சீடர்களை அக்கறைக்கு போக சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு அவர் தனியாக ஜெபிக்கும்படியாக புறப்பட்டு போகிறார். பாருங்கள், மத்தேயு 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். துரிதப்படுத்தினார் என்ற வார்த்தை அவசரத்தை குறிக்கிறது. 5000 பேரை போஷித்த நிகழ்ச்சியை மத்தேயு எழுதியிருக்கும் பகுதியிலே அதன் முடிவிலே அவர் எதையோ விட்டுவிட்டது போல தெரிகிறது. இயேசு அவசரமாக ஜனங்களை அனுப்பிவிட்டு சீடர்களையும் அக்கறைக்கு போகும்படியாக சொல்லிவிட்டு ஜெபிக்க போவதாக அவர் சொல்கிறார். ஆனால் சில விவரங்களை இங்கே அவர் தரவில்லை. இதற்கான காரணத்தை யோவான் தனது சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். யோவான் 6:15ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக காண்பிப்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் எழுதுகிறார். ஆனால் இங்கே ஜனங்கள் அவரை ராஜாவாக்க விரும்பியதை அவர் விட்டு விடுவது ஏன் என்ற கேள்வி எழுப்புகிறது. இயேசுவை ராஜா என்று கூறுவதன் குறிப்பிடத்தக்க தன்மைக்கு இது மற்றொரு சான்று. அவர் உரிமையாலும் பட்டத்தாலும் ராஜாதான். எந்த ஒரு ஜனநாயக செயல்முறையாலும் அவர் ராஜாவாக மாட்டார். அவர் மக்களின் விருப்பத்தால் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜா அல்ல, அவர் தேவனுடைய சித்தப்படி ராஜா. ஆனாலும் இறுதியில் என்னவானாலும் அவர் தம்முடைய வல்லமையினாலே ராஜாவாகத்தான் போகிறார். இதைத்தான் சங்கீதம் 2:6 நமக்கு சொல்லுகிறது. சரி, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இயேசு கிறிஸ்து இங்கே மலையின் மேலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் கீழே கலிலேயா கடலின் மத்தியிலே, இருளின் மத்தியிலே, புயலின் மத்தியிலே ஒரு பயந்த சூழ்நிலையிலே இருந்தார்கள். இந்த காலத்திற்கும் இது பொருந்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது வாசத்தில் இருக்கும்படியாக சென்று விட்டார். நாம் புயல் வீசும் இந்த வாழ்க்கை படகிலே பயங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் 25 பாருங்கள். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இரவின் 4ஆம் ஜாமத்தில் தான் இயேசு கடலின் மேலே நடந்து சீடரிடத்திலே போகிறார். இயேசு அதிகாலை வேளையிலே தான் வந்து நடுவானத்தில் திருச்சபையாகிய மணவாட்டியை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறார். திருச்சபையை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்வார். அவர் என்று வருவார், எந்த மணி நேரத்திலே வருவார் என்பது நமக்கு தெரியாது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்கள். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இந்த காட்சியை சற்றே மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்து அங்கே மலையின் மேல் இருக்கிறார். தமது சீடர்கள் காற்றின் மத்தியிலே கஷ்டப்பட்டு தண்டு வலித்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். அவர் பாடுகளை கவனிக்கிறார். மார்க்கும் இதை குறித்து எழுதியிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது 4வது ஜாமத்திலே இயேசு அவர்களிடத்திலே வருகிறார். அவர்கள் அவரை பார்த்த பொழுது ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். அவர்கள் மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்வது உண்மைதான். ஓரளவு அவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்திருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் கடலிலே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். கடலின் மேலே ஒரு மனிதன் நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தோன்றும்? பேய் பிசாசையெல்லாம் நான் பார்த்ததால் தான் நம்புவேன் என்று சொல்கிறவர்களும் உண்டு.
இந்த சீஷர்களும் இதற்கு முன் எந்த ஆவேசத்தையும் பார்த்ததில்லை. ஆனால் இப்பொழுது அவர்கள் கண்ட காட்சி அவ்விதமாக அவர்களை ஓலமிடச் செய்தது. மத்தேயு 14:27 உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். உடனே இயேசு அவர்களோடு பேசினார். நான் தான், பயப்படாதிருங்கள் என்று அவர்களை திடப்படுத்தினார். வசனம் 28 பாருங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இப்படி பேதுரு கேட்டதற்காக ஒருவேளை சிலர் அவரை குறை சொல்லக்கூடும். இவ்வாறு கடலின் மேலே தான் நடக்க வேண்டும் என்று அவன் கேட்டிருக்கவே கூடாது என்று சொல்கிறவர்களும் உண்டு. ஆனால் உண்மையாகவே நாம் பேதுருவை பாராட்டத்தான் செய்ய வேண்டும். வில்லியம் கேரி என்ற தேவனுடைய மனிதர், தேவனிடத்திலிருந்து மகத்துவமான காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக மகத்துவமான காரியங்களை செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறார். இதே காரியத்தை தான் அன்று பேதுரு செய்தார். பல வேளைகளிலே நம்மிலே பலர் சின்ன சின்ன காரியங்களிலேயே திருப்தி அடைந்து விடுகிறோம். பேதுரு தனது ஆசையை வெளிப்படுத்தியதை குறித்து இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொள்ளவில்லை. வசனம் 29 பாருங்கள். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பேதுரு கடலின் மேல் நடக்கவில்லை என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான் என்று வேத புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு இப்படிப்பட்ட அபார விசுவாசம் உள்ளவனாக இருந்தபடியால் தான் இயேசு கிறிஸ்து அந்நாட்களிலே பேதுருவை பயன்படுத்தினார். பெந்தேகோஸ்தே நாளன்று 3000 பேர் மனம் திரும்பும்படியான செய்தியை பேதுரு மூலமாகத்தான் தேவன் கொடுத்தார். மத்தேயு 14:30 பாருங்கள். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். கடலில் நடந்த பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டதிலிருந்து கண்களை திருப்பி காற்று பலமாயிருக்கிறதை பார்த்தார். உடனே அவர் அமிழ்ந்து போனார். அப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை செய்தார். ஆண்டவரே, என்னை இரட்சியும். ஒரு ஊழியர் இதை குறித்து சொல்லும் பொழுது, இன்று வாழ்கிற ஊழியக்காரர்கள் ஜெபிப்பது போல, ஆண்டவரே, நீர் பெரியவர், வல்லவர், மாறாதவர் என்று பேதுரு ஜெபிக்க தொடங்கி இருப்பார் என்றால், தனது முக்கியமான ஜெப குறிப்பாகிய ஆண்டவரே என்னை இரட்சியும் என்பதை சொல்லும் முன்னதாக 29 அடி ஆழத்திற்கு போயிருப்பார் என்று சொல்கிறார். பேதுரு தனக்கு தேவையானதை மட்டும் கேட்டார், அதை பெற்றார். நாமும் இப்படி உடனடியாக நேரடியாக கூப்பிட்டு ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்லலாம். மத்தேயு 14:31 பாருங்கள். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பேதுருவின் பிரச்சனை என்னவென்றால், அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டதிலிருந்து சுழன்று வரும் அலைகளை பார்க்க கண்களை திருப்பினான். நம்மை சுற்றியும் அலைகள் சுழன்று வரும் பொழுது, பிரச்சனைகள் வேகமாய் எழும்பி வரும் பொழுது, பல நேரங்களிலே நம்முடைய கண்கள் இயேசுவையே நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக அந்த பிரச்சனைகளை பார்க்கின்றன. மத்தேயு 14:32-33 அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுக்காக இந்த அற்புதத்தை செய்தார். அவர்களும் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதத்தை செய்தார். பேதுருவும் கூட, ஆண்டவரே, நீரேயானால் நான் கடலின் மேலே நடந்து வரும்படியாக கட்டளையிடும் என்று சொல்லி கடலின் மேலே நடந்து, பின்னர் அலைகளை பார்த்து கடலிலே மூழ்கின பொழுது இயேசுவை நோக்கி பார்த்து காக்கப்பட்டு தனது விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டான். பல வேளைகளிலே நாம் கூட விசுவாசத்தோடு சில அடிகளை எடுத்து வைத்துவிட்டு நடக்க ஆரம்பித்த பின்னர் இயேசுவை நோக்கி கொண்டிருக்க வேண்டிய நம்முடைய கண்கள் மற்ற காரியங்களின் மேலே செல்லும் பொழுது ஒரு இக்கட்டான நிலைமை சந்திக்கிறோம். இங்கே இந்த அற்புதத்தை இயேசு செய்ததற்கு காரணம், அவருடைய சீடர்களும் அவரை தேவனுடைய குமாரன் என்று அறிந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தார். மத்தேயு 14:34-36 வரை பாருங்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஒரு சில மனிதர்களை குணமாக்கியதை குறித்த விவரமான செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவினாலே அந்நாட்களிலே சுமம் பெற்றிருக்கிறார்கள். மத்தேயு 14 ஒரு முரண்பாடுகளின் தொகுப்பாக தோன்றினாலும் அது ஒரு உன்னதமான ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு கற்பிக்கிறது. உலகத்தின் இருளுக்கும்
அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே இயேசுவை போஷிப்பவராகவும் காப்பாற்றுகிறவராகவும் காட்டப்பட்டிருக்கிறார். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான 3 பாடங்களை நான் நினைப்படுத்துகிறேன். சூழ்நிலைகளை கண்டு கலங்காதிருங்கள். அதிகாரத்தின் தொடக்கத்திலே யோவான் ஸ்நானன் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறான். தீமை வெற்றி பெறுவது போலவும் நீதி தோற்பது போலவும் ஒரு தோற்றம் அங்கே எழுகிறது. ஆனால் இயேசு அந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்காமல் பிதாவின் சித்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலேயும் அநீதிகளோ அல்லது ஏரோதை போன்ற அதிகாரத்தின் மிரட்டல்களோ வரும் பொழுது நீதிமானின் முடிவு கர்த்தருடைய கையில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இரண்டாவதாக, இருப்பதை அர்ப்பணியுங்கள். அவர் அதை பெரிதாக்குகிறார். 5000 பேருக்கு உணவளித்த அற்புதம் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். உங்களிடம் இருப்பது எவ்வளவு சிறியது என்பது முக்கியமல்ல, அது யாருடைய கையில் இப்பொழுது இருக்கிறது என்பதே முக்கியம். சீடர்கள் அனுப்பி விடுகிறோம் என்றார்கள். ஆனால் இயேசு கொண்டு வாருங்கள் என்றார். மூன்றாவதாக, அலைகளை பார்க்காதே ஆண்டவரை பார். பேதுரு தண்ணீரின் மேல் நடந்தது ஒரு மாபெரும் விசுவாச கிரியை. ஆனால் எப்பொழுது அவன் இயேசுவை விட்டு விலகி காற்றின் வேகத்தை பார்த்தானோ அப்பொழுதே மூழ்கத் தொடங்கினான். விசுவாசம் என்பது இயேசுவை பார்ப்பது, பயம் என்பது சூழ்நிலையை பார்ப்பது. நமது வாழ்க்கை படகு புயலிலே சிக்கி தவிக்கும் பொழுது இயேசு நான் தான், பயப்படாதிருங்கள் என்று கூறுகிறார். பேதுரை போல நாமும் அமிழ்ந்து போகும் நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று நாம் கூப்பிடும் அந்த சிறிய ஜெபத்திற்கு செவி சாய்க்கும் தேவன் தான் அவர். இந்த அதிகாரத்தின் இறுதியிலே படகிலே இருந்தவர்கள் இயேசுவை பணிந்து கொண்டு மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தார்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கை புயல்கள் ஓய்வதற்கும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் ஒரே வழியான இயேசுவை உங்கள் படகிலே நீங்கள் ஏற்றுக்கொள்வது தான். உங்கள் விசுவாசம் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அந்த சிறிய விசுவாசத்தோடு அவரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை ஆச்சரியமான இடங்களுக்கு வழிநடத்தி செல்ல ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். எந்த நேரத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து சீஷர்களிடத்திற்கு வந்தார்? எந்த நேரத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து சீஷர்களிடத்திற்கு வந்தார்? ஆப்ஷன் ஏ, இரவின் 3ஆம் ஜாமம். ஆப்ஷன் பி, இரவின் 5ஆம் ஜாமம். ஆப்ஷன் சி, இரவின் 4ஆம் ஜாமம். இவ்வுலகில் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை அளித்திருப்பார் என்று நம்புகிறோம் நேயர்களே. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று வேதம் சொல்லுகிறபடி நாமும் நமக்கு தேவன் தந்திருக்கிற ஆவிக்குரிய சரீர ஆசீர்வாதங்களை மற்றவர்களை நேசித்து அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோமா? மனிதர்களை பிரியப்படுத்தும் எண்ணம் இல்லாமல் அவர்கள் தவறுகளை அன்போடு சுட்டிக்காட்டும் தைரியம் நமக்கு உண்டா? சிந்திக்கலாம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். யோபு 8:21.